Hello students, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேஷன் ரிசர்ச். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி நான் ஆல்ரெடி டெஃபினேஷன்ஸ்னால் 2 மார்க்ஸ்னால் கொடுத்துருக்கேன். ஓவரில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்லிட்டு ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், கேம் தியரி, அதில் உள்ள என்னென்ன 2 மார்க்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் லிங்க் கிளிக் பண்ணி அந்த 2 மார்க்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு அந்த 3 யூனிட்டோட அந்த 2 யூனிட்ஸோட 2 மார்க்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். அகெயின் நான் இதை வந்து கோத்ரூ பண்ணுறேன். இந்த கான்செப்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஈச் மெத்தட்லேயே ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது யூ ஹேவ் டு டிரான்ஸ்போர்ட் கூட்ஸ் ஃப்ரம் எம் சோர்ஸஸ் டு என் டெஸ்டினேஷன். அதாவது டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷனுக்கு கூட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது த டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் மினிமம். ஸோ இதான் கான்செப்ட். மினிமம் காஸ்ட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து நம்ம அந்த கூட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற பேர் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ அதான் மினிமம் காஸ்ட். ஸோ மினிமம் காஸ்ட்டில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இதனால் வச்சுக்கோங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா கூட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ தட் இஸ் ஒரு கான்செப்ட். இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமோட மெயின் கான்செப்ட். ஓகே, நவ் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தெர் ஆர் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்துன்னா பேலன்ஸ் அஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அடுத்து அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். பேலன்ஸ்னா இப்போ சப்ளைவும் டிமாண்டும், அதாவது சப்ளை டிமாண்ட் சொல்லுவாங்க, சோர்ஸஸும் அந்த டெஸ்டினேஷன். ஸோ சப்ளைவும் டிமாண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த சப்ளைவும் டிமாண்டும் நாட் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இல்லை 2 மார்க் கேட்கலாம். வாட் இஸ் பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேட்டாங்கன்னா, இஃப் சப்ளை ஈக்குவல் டிமாண்ட் this type of problem is called balanced transportation. Otherwise it is not equal na unbalanced na vachukkonga. So rendu problem irukku, balance unbalanced. So நம்ம balance concept la நம்ம problem பார்க்க போறோம். Okay, now next in the transportation problem la there are 2 solution இருக்கு. ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னா initial solution ரெண்டு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுவாங்க. initial solution. இந்த initial solution என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு? இனிஷியல் சொல்யூஷனில் வாட் ஆர் த மெத்தடில் இருக்குன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அகைன் போகிறேன். இனிஷியல் சொல்யூஷனில் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், அடுத்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், அடுத்து வேம் மெத்தட் தான் மெயின். வேம்னா வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 மெத்தட் தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இனிஷியல் சொல்யூஷனில் 5 மெத்தட் இருக்குது. இந்த 3 ப்ளஸ் அடுத்து ரோ மினிமா மெத்தட், next column minima method. So transportation problemல there are 2 types of solution. one வந்து initial solution. அதுல அந்த initial solution find பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் transportation problemல யூஸ் பண்றாங்கன்னா this 5 method. ஆனா இது வந்து இந்த சிலபஸ் நான் போடுறது வந்து பிகாமுக்கும் அண்ட் பிபிஏக்கும் நான் போடுறேன். ஸோ அதாவது பிகாம் அண்ட் பிபிஏ. ஸோ பிகாமுக்கும் பிபிஏக்கும் கொஞ்சம் சிம்பிளாக தான் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் இந்த 3 மெத்தட் நீங்கள் படித்தா போதும். ஓகே, நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், எல்சிஎம் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், அடுத்து வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். அதாவது 2 மார்க்கில் வாட் ஆர் இனிஷியல் சொல்யூஷன் மெத்தட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேட்டாங்கன்னா இந்த 5 மெத்தட் எழுதுங்க. ப்ராப்ளம்ஸ் இது 3 பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் சொன்னேன். ஒன்று இனிஷியல் சொல்யூஷன், இன்னொன்று வந்துன்னா ஆப்டிமல் சொல்யூஷன். இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன மெத்தடில் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் பேர் வந்து மோடி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ மோடி மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் நத்திங் பட் the transportation cost for transporting the goods from destination to, அதாவது source to destination, the cost வந்து is minimum காஸ்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது பேர் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ் அன்பேலன்ஸ். பேலன்ஸ்னா சப்ளை டிமாண்ட் ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ், சப்ளை டிமாண்ட் நாட் ஈக்குவலாக இருந்தால் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஒன்று இனிஷியல், ஒன்று ஆப்டிமல். இனிஷியல் சொல்யூஷனுக்கு இந்த 5 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்டிமலுக்கு இந்த 2 மெத்தட்ஸ். ஓகே, நம்ம இங்கே பார்க்க போகிற மெத்தட் வந்து இனிஷியல் சொல்யூஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அந்த 3 மெத்தட்ஸ் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Find the transportation problem
யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். அவனே மெத்தட் கொடுத்துட்டாங்க. எந்த மெத்தடில்? நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். நவ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்த்து வெஸ்ட்டு கார்னர் மெத்தட். அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, நார்த் வெஸ்ட் கார்னர்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு கிராஸ் போடுறேன், இது நார்த்து இது வெஸ்ட்டு தெரியும். ஸோ இந்த பேஸை தான் என்ன சொல்லுவோம்னா நார்த் வெஸ்ட். ஸோ அப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து ப்ராப்ளம் வந்தாலே ஃபஸ்ட்டு நம்பரை அலகேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் என்னென்னா இப்போ இதுதான் வந்து சப்போஸ் சோர்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது டெஸ்டினேஷன். ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து அது நான் போடுறேன்னா S1 S2 S3 D1 D2 D3 இது சோர்ஸ், இது டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஏதோ ஒரு கூட்ஸை நான் இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ எனக்கு செலவாகுதுன்னா 2 rupees. அதான் அந்த கான்செப்ட். இப்போ இங்கேருந்து நான் இங்கே டெஸ்டினேட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எவ்வளோ எனக்கு செலவாகுதுன்னா அந்த ஒரு கூட்ஸ்க்கு 7 rupees. ஸோ உங்கள் கான்செப்ட் புரியுதா? ஏதோ ஒரு பொருளை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருளை இந்த இடத்துலேருந்து நான் இந்த இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எனக்கு 2 rupees செலவாகுது. அதே இதை அந்த பொருளை இங்கேருந்து நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 7 rupees. அதான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை காஸ்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இங்கே கொடுக்குற வந்து காஸ்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒரு யூனிட்டோட காஸ்ட் மேட்ரிக்ஸ். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 2 rupees, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 7 rupees. இதை காஸ்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சப்ளை என்னென்னா சப்ளையர், அதாவது டிமாண்ட்னா ரிக்யர்மெண்ட்ஸ். ஸோ இதான் இப்போ இதில் வந்து 7 சப்ளை பண்ணுறாங்கல்ல, இங்கே வந்து இவ்வளோ எனக்கு 5 வந்து டிமாண்ட், 5 எனக்கு தேவைப்படுது. அதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த சைடு டிமாண்டு சப்ளை, சம்டைம் இங்கே சப்ளை இங்கே டிமாண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் அ ப்ராப்ளம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதை காஸ்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. டிமாண்ட் ஒர்க்கு சப்ளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம் போனால் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ டூ, இந்த டிமாண்டு சப்ளையும் சேமாக இருக்கா பார்க்கணும். தட் மீன்ஸ் இதோட டோட்டலும் இந்த டோட்டல் செக் பண்ணிடுங்க. சேமாக அந்த டோட்டல் வந்து வருதா பாருங்கள். இதை ஆட் பண்ணி பாருங்கள். 15 20 34 வருது. ஸோ இங்கே 34 வருது. ஸோ இங்கேயும் ஆட் பண்ணால் 16 ஆட் பண்ணால் இதுவும் 34. அதாவது இந்த டிமாண்ட் இதை ஃபுல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 34 வருது. ஸோ இங்கேயும் ஃபுல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் என்ன வருது? 34 வருது. ஸோ இந்த டிமாண்டும் சப்ளை டோட்டலும் சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருந்ததுனா இதுக்கு பேர் தான் என்னென்னா பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் எல்லாம் பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தான். அந்த பிகாம் பிபிஏக்கு மோஸ்ட்லி 99% வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அன்பேலன்ஸ் தேவையில்லை. இது ஃபுல்லாக நீங்கள் நல்லா குத்துரு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நான் அன்பேலன்ஸும் உங்களுக்கு போடுறேன், பட் ஆனால் பேலன்ஸை மட்டும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ செக் டிமாண்ட் டோட்டலும் சப்ளை டோட்டலும். சம்டைம் இந்த வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலன்னா ஃபஸ்ட்டு இதை டோட்டல் ஆட் பண்ணுங்கள், அடுத்து டோட்டல் ஆட் பண்ணுங்கள். 2 சேமாக இருந்தால் அந்த நம்பர் இங்கே போட்டுருங்க. ஸோ அப்போ இது பேர் வந்து பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும் போக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், இது நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்னா ஃபஸ்ட்டு நம்பரை அலகேஷன் பண்ணணும். அலகேஷன் சொல்லுவாங்க. அதாவது அலகேஷன்னா இந்த மாதிரி எல் மாதிரி இங்கே போடுங்க. இந்த ஃபஸ்ட் நம்பரை நான் அலகேஷன் பண்ணுறேன். இது அலர்ட் பண்ணும்போது ஸோ இதுக்கு நேராக இங்கே என்ன நம்பர் இருக்குது? டிமாண்டில் 5. இதுக்கு டவுனில் என்ன இருக்குது? 7. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்த் வெஸ்ட்னாலே ஃபஸ்ட்டு அந்த வேர்டை நான் வச்சுக்கோங்க. நார்த் வெஸ்ட்னா ஃபஸ்ட் நம்பரை அலர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பரை நான் அலர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக அந்த ரோல் என்ன நம்பர் இருக்குது? இங்கே 5 இருக்குது டிமாண்டில், இங்கே சப்ளை என்ன இருக்குது? 7 இருக்குது. இந்த 2 நம்பர்லேயும் ஸ்மால் நம்பர் என்னது? அதாவது இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 2 நம்பர்லேயும் ஸ்மால் வந்து 5. ஸோ 5 தான் இங்கே போடணும். ஸோ 5 போட்ட பிறகு அப்போ இந்த 5 இப்போ என்ன பண்ணுறேன்? 2லேயும் ஸ்மால் நம்பர் 5. இப்போ இந்த 5 வச்சு செப்பரேட் பண்ணால் இங்கே பேலன்ஸ் 0 வந்துடும், இங்கே பேலன்ஸ் 2 வந்துடும். ஸோ எங்கே வந்து உங்களுக்கு ஸோ அதாவது ஃபஸ்ட் நம்பர் அலர்ட் பண்ணிட்ட பிறகு ஸோ இதில் 5 7 ரெண்டுலேயும் மினிமம் நம்பர் 5. அந்த 5 இங்கே போட்டுட்டு இந்த 5 வச்சு இங்கே செப்பரேட் பண்ணால் 0 வந்துடும், இங்கே செப்பரேட் பண்ணால் 2. ஸோ எங்கே 0 வருதோ 0 இப்போ இங்கே 0 வரதுனால ரோ கட் பண்ணுறேன். சப்போஸ் இங்கே 0 வந்தால் காலம், எங்கே 0 வருதோ அந்த ரோ காலம் எதாவது கட் பண்ணிடுங்க. இப்போ ரோவில் 0 வரதுனால யூ ஜஸ்ட் கட் த ரோ, இந்த ரோ கட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் ஸ்டார்ட்டாக ஒரே டேபிளில் போட்டு முடிச்சிடுறேன். நிறைய புக்ஸ் என்ன பண்ணால் ஒரு ஸ்டெப்பாக போடுவாங்க. ஸோ இந்த கட் பண்ண ரோ இப்போ நீங்கள் பார்க்காதீங்க. ஓகே, இந்த ரோ கட் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் லிவ் இட். நான் இப்போ பாருங்கள், இப்போ வாட்ஸ் இந்த கட் பண்ணதை ஜஸ்ட் லிவ் இட். ஓகே, இப்போ வாட்ஸ் ஒரு ஃபஸ்ட் நம்பர்? நார்த் வெஸ்ட்னாலே ஃபஸ்ட் நம்பர். இப்போ ஃபஸ்ட் நம்பர் 3 தான் ஃபஸ்ட் நம்பர். ஸோ இதை அலர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 அலர்ட் பண்ணும்போது இதுக்கு நேரம் என்ன இருக்குது? 8 இருக்குது, டவுனில் இருக்குது 2 இருக்குது. நேராக 8 இருக்குது, டவுனில் 2. இந்த ரெண்டுலேயும் இந்த 8லேயும் 2ல் ஸ்மால் நம்பர் அது 2. அப்போ அந்த 2 இங்கே வெளியே போகணும். ஓகே, இதுக்கு நேராக 8, இது டவுனில் 2, ஸ்மால் நம்பர் 2 போட்டுட்டேன். இப்போ இந்த 2 வச்சு செப்பரேட், என்ன நம்பர் 2 போட்டால அந்த 2வை இங்கே செப்பரேட் பண்ணுங்க. ஸோ அப்போ 2 செப்பரேட் பண்ணால் இங்கே பேலன்ஸ் 6 வந்துடும், இங்கே வந்து பேலன்ஸ் 0 வந்துடும். ஓகே, புரியுது உங்களுக்கு? அலர்ட் பண்ணிவிட்டேன்.
இங்கே பேலன்ஸ் 2 சப்ராக்ட் பண்ண 6 இங்கே 0. ஸோ 0 எங்கே வருது? ஸோ இதில் 6 வருது, இதில் 0. ஸோ 0 வர காலமும் கட் பண்ணிடணும். ஸோ அந்த காலமை பென்சில் வச்சு கட் பண்ணுங்க. ஓகே, நான் வாட்ஸ் ஒரு ஃபஸ்ட் நம்பர் 3. ஓகே, இப்போ இந்த 3 அலர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 அலர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நேராக 6 இருக்குது, இதுக்கு டவுனில் 9 இருக்குது. ஸோ நேராக 6 டவுனில் 9. ஸ்மால் நம்பர் 6. ஓகே, 6 போட்டுட்டேன். அப்போ இது பேலன்ஸ் 0 வரும், இது பேலன்ஸ் 3 வரும். ஓகே, இந்த 6 எடுத்தேன், இங்கே 0 ஆயிரும், இங்கே 3 ஆயிரும். ஸோ எங்கே 0 வருது அதை கட் பண்ண சொன்னேன். 0 ரோலையா காலம்லையா? ரோவில் வரதுனால யூ கட் த ரோ. ஸோ ரோவை கட் பண்ணிட்டேன். ஓகே, நான் வாட்ஸ் ஒரு ஃபஸ்ட் நம்பர் 4. ஸோ இப்போ 4 அலர்ட் பண்ணுறேன், அலர்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கு நேராக 7 இருக்குது, டவுனில் 3. 7 3 ஸ்மால் நம்பர் 3. ஸோ இந்த 3 போடும்போது இது 0 ஆயிரும், 3 செப்பரேட் பண்ணால் 4. புரியுதா? ஸ்மால் நம்பர் போட்டுட்டு அந்த நம்பர் எங்கே இருக்கோ அதை 0ன்னு போட்டுருங்க, அடிச்சுட்டு அங்கே பேலன்ஸ் வந்து 4ன்னு போட்டுருங்க. இங்கே இப்போ 0 காலமில் வரதுனால காலமை கட் பண்ணணும். ஸோ காலம் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வாட்ஸ் ஒரு ஃபஸ்ட் நம்பர் 7 இஸ் த ஃபஸ்ட் நம்பர். ஸோ 7 அலர்ட் பண்ணுறேன். நேராக 4 இருக்குது, டவுனில் 18 இருக்குது. 4 இருக்குது, 18 இருக்குது, ஸ்மால் நம்பர் 4. அப்போ இது 0 ஆயிரும், இங்கே பேலன்ஸ் 14 வரும். ஸோ 0 வர ரோவை கட் பண்ணிடுங்க. 0 வர ரோவை அப்படியே ஜஸ்ட் கட். இப்போ லாஸ்ட் நம்பர் 2 வருது பாருங்க, பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் நம்பர்னா வருது 2 வருதா? இப்போ அந்த ஃபைனலாக வர நம்பர் 2ன்னு போடும்போது இங்கேயும் பாருங்கள் 14, இங்கேயும் 14. ஸோ கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் வரும்போது ரெண்டு இடத்துல நம்பர் சேமாக இருக்கும். அப்படி சேமாக வரலன்னா நான் இங்கேயோ செப்பரேட் பண்ணுறதுல தப்பு பண்ணியிருக்கேன் நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த 14 இங்கே 14 வருதா? அப்போ 14 போட்டு ரெண்டு இடத்துல 0 ஆயிரும். ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளோ. இதுக்கு மேலே அலோகேஷன் வராது. ஸோ நம்ம ஃபுல் அலோகேஷன் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ அடுத்தது இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் நம்ம ரைட்டானு. இப்போ இதில் ஒரே ஒரு அலோகேஷன் தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? 5. அந்த 5 தான் இங்கே வருது பார்த்தீங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே 2 அலோகேட் பண்ணியிருக்கோம். 1 2 6. இந்த 2 6 ஆட் பண்ணால் வருது 8 வருது. அந்த 8 கரெக்டாக இருக்கா? 8. அடுத்து பாருங்கள், இது 3 4 ஆட் பண்ணால் 7. இதில் 14 மட்டும் 14. இப்போ காலமில் பாருங்களேன், காலமில் பார்க்கும்போது 5 2 ஆட் பண்ணால் 7, 6 3 ஆட் பண்ணால் 9, 4 14 ஆட் பண்ண 18. ஸோ நம்ம கரெக்டாக அலோகேட் பண்ணிடுமா? அந்த அலோகேட் பண்ண நம்பரை கரெக்டாக அந்த ரோவில் கரெக்டாக ஆட் பண்ணி கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் இந்த ப்ராப்ளத்தில் அப்படியே முடிக்கிறேன். நான் லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் சொல்லுவாங்க. இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் போட்டுட்டு இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் என்னன்னா, நம்ம அலோகேட் பண்ணல, அந்த அலோகேட் பண்ண நம்பரையும் உள்ள இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதாவது 5 × 2 ஒரு ஸ்டெப் போயிடுறேன். 5 × 2 அடுத்த நடுவில் ப்ளஸ், அடுத்து வேறு எதுவுமே இல்லை, இங்கே 2 × 3 ப்ளஸ் 6 × 3 ப்ளஸ் 3 × 4 ப்ளஸ் 4 × 7 ப்ளஸ் 14 × 2. ஓகே, ஜஸ்ட் இந்த நம்பர் வெளியே இருக்க நம்பர் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 10 6 18 12 28 வருது. ஜஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணும்போது டோட்டல் என்ன வருதுன்னா, அதுக்கு ருபீஸ் போட்டுட்டு ஸோ டோட்டல் என்ன வருதுன்னா 102 வருது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். ஓகே, நார்த் வெஸ்ட் கார்னர்னா ஃபஸ்ட் நம்பர் அலாட் பண்ணணும், அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நான் இன்னொரு ப்ராப்ளம் இதில் போடுறேன் உங்களுக்கு. அதே நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ செக் சப்ளைடு டோட்டல். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 1000 வருது. ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது 1000. ஸோ டிமாண்ட் சப்ளை சேமாக இருக்கனால இது பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். திஸ் இஸ் பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, பேலன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வாட்ஸ் ஒரு ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது உங்களுக்கு? 20. நார்த் வெஸ்ட் கார்னரில் கேட்டனால ஃபஸ்ட் நம்பர். இதுக்கு நேராக 200, டவுனில் 200. ஸோ ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ ரெண்டும் சேமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? இங்கேயும் 200 இங்கே 200 இருக்கா? அப்போ 200 போட்டுட்டு அந்த 200 போடும்போது அப்போ இங்கேயும் 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நேராக 200, இதுக்கு டவுனு 200 இருக்கனால அப்போ அந்த 200 தான் ஸ்மால் நம்பர். அப்போ அந்த 200 போட்டு இங்கே 200 போயிடுச்சுன்னா 0, இங்கே 200 0 ஆயிரும். அப்போ ரெண்டு இடத்துல 0 வருதுல்ல, அப்போ என்ன பண்ணுறேன்? ரெண்டு இடத்துல 0 வந்தால் ரோவையும் கட் பண்ணுங்கள், அந்த காலமையும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் வாட்ஸ் ஒரு ஃபஸ்ட் நம்பர் 12. இப்போ இந்த 12 அலாட் பண்ணுறேன். இதுக்கு நேராக 300 400 ஸ்மால் நம்பர் 300. அப்போ இங்கே பேலன்ஸ் 0 வந்துடும், இங்கே பேலன்ஸ் 100 வந்துடும். ஓகே, ரெண்டு லட்சம் நம்பர் 300 போட்டு இதில் பேலன்ஸ் 0, இதில் பேலன்ஸ் 100. ஸோ 0 வந்த ரோ ஆர் காலம் ரோ, அப்போ ரோவை கட் பண்ணிடுங்க. ஸோ நான் வாட்ஸ் ஃபஸ்ட் நம்பர் 30. ஸோ இதுக்கு நேராக என்ன இருக்குது? 500, இங்கே 100 தான் ஸ்மால் நம்பர். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 ஆயிரும், இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 400 வரும். ஸோ 0 வர காலமை கட் பண்ணுங்கள். 0 வர காலமை கட் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட் நம்பர் 18 வருது. இதை அலாட் பண்ணும்போது பாருங்கள், இங்கேயும் 400, இங்கே 400 கரெக்டாக வருது. ஸோ கரெக்டாக பேலன்ஸ் ரெண்டுத்தையும் ஜஸ்ட் கட் பண்ணிடணும்.
ஸோ லாஸ்ட்டில் இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் எழுதுவாங்க என்னென்னா நம்பர் ஆஃப் அலகேஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அலகேஷன் ஈக்குவல் டு அலகேஷனா எத்தனை அலகேஷன் இருக்குது 1 2 3 4 அந்த அலகேஷன் போடுங்க. அடுத்து எம் ப்ளஸ் என் மைனஸ் 1 எம்னா எத்தனை 3 ரோ இருக்குது 1 2 3 ரோ. ஸோ ப்ளஸ் என்ன எத்தனை காலம்ஸ் 1 2 3 காலம்ஸ் மைனஸ் 1 இதை ஆட் பண்ணால் 6 6 மைனஸ் 1 5 வருது. இப்போ இந்த நம்பர் ஆஃப் அலகேஷன்னா எத்தனை அலகேஷன் இருக்குது 4 அலகேஷன் இருக்குது. இந்த எம்னா 3 ரோ இருக்குது என்னன்னா 3 காலம் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணால் 5 வருது. இப்போ இந்த நம்பர் ஆஃப் அலகேஷனும் இந்த எம் ப்ளஸ் ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா நான் டீஜெனரசி ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நான் டீஜெனரசி ப்ராப்ளம். அப்போ இது வந்து இதோட லெஸ் நம்பர் அலகேஷன் லெஸ் தான் இதாக இருக்கா. ஸோ 4 இஸ் லெஸ் தென் 5 இருக்குது. அப்போ இது வந்து என்னென்னா டீஜெனரசி ப்ராப்ளம். இட் இஸ் டீஜெனரசி ப்ராப்ளம் போட்டுருங்க. டீஜெனரசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதை வந்து டீஜெனரசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. 2 மார்க் கொடுத்துருக்கேன். இட் இஸ் டீஜெனரசி ப்ராப்ளம் போட்டு அடுத்து இதை இனிஷியல் சொல்யூஷன் ஈக்குவல் டு இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 200 into 20 ப்ளஸ் அடுத்து 300 into 12 ப்ளஸ் அடுத்தது 100 into 300 சரி 30 ப்ளஸ் அடுத்து 400 into 18. ஸோ நான் இது மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஒரு இதை மல்டிப்ளை பண்ணால் 400. ஸோ மல்டிப்ளை பண்ணி இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணி என்ன டோட்டல் வருதோ ஸோ அதுதான் உங்கள் கன்க்ளூஷன் வேல்யூ. இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ருபீஸ் சிம்பிள் போட்டுட்டு ருபீஸ் இது ஆன்சர் இவர் தான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் இந்த டோட்டலில் தான் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். இப்போ நம்ம எல்சிஎம் மெத்தட் பார்க்கலாம். எல்சிஎம்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதை பார்க்கலாம். இப்போ லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இனிஷியல் சொல்யூஷன் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். சம்டைம் மினிமம் காஸ்ட் மெத்தட் கேட்பாங்க. மினிமம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் கேட்பாங்க. இல்லை மினிமம் காஸ்ட் மினிமம் மேட்ரிக்ஸ் மினிமம் மெத்தட்னு கேட்பாங்க. மினிமம் காஸ்ட் மினிமம் அந்த வேர்டு வந்தால் லீஸ்ட் காஸ்ட் வந்தாலே நீங்கள் எல்சி மெத்தடில் போடுங்க. ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அதேமாதிரி இது வந்து காஸ்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சப்ளை டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ செக் சப்ளையோட டோட்டல். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 10 20 45 வருது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 30 இது 45 வருது. ஸோ நான் இதோட டோட்டலும் இதோட டிமாண்டும் சேமாக இருக்குது. ஓகே. இது வந்து என்னன்னா பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தான். பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே. நவ் இது வந்து என்னென்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னா என்னென்னா நம்ம நார்த் வெஸ்ட்னா ஃபஸ்ட் நம்பர் அந்த வேர்டை நான் வச்சுக்கோங்க. நார்த் வெஸ்ட்னா ஃபஸ்ட் நம்பரை அப்படியே அலர்ட் பண்ணிட்டு போகணும். அதுதான் கான்செப்ட் ஆஃப் த நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். ஓகே. இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். நான் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி அப்ளை பண்ணணும்னா இப்போ இந்த ஓவரால் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதாவது காஸ்ட் மேட்ரிக்ஸ் சொன்னேன். இந்த ஃபுல் நம்பரை காஸ்ட் மேட்ரிக்ஸ். இந்த ஓவரால் மேட்ரிக்ஸில் வாட் இஸ் ஸ்மால் நம்பர். நார்த் வெஸ்ட்னா ஃபஸ்ட் நம்பர் எடுக்கணும். லீஸ்ட் காஸ்ட்னா இந்த ஓவராலில் ஸ்மால் நம்பர் எடுக்கணும். இந்த ஓவராலில் ஸ்மால் நம்பர்னது 1. ஆனால் அந்த 1 2 டைம்ஸ் இருக்கா பார்த்தீங்களா. இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஓகே. இப்போ இந்த 1ல் நம்ம எதை எடுக்கணும்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு 1 நம்பர் எது வேணால் எடுத்துக்கலாம். பட் அதில் ஒரு ரூல் இருக்குது. அது என்ன சொல்லிடுறேன். ஸோ அப்போ இந்த 2 1ல் எதை சூஸ் பண்ணுன்னா சப்போஸ் நான் இந்த 1ஐ சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 1ஐ சூஸ் பண்ணால் இங்கே என்ன போடுவேன் 10 18. அப்போ 10 தானே போடுவேன். சப்போஸ் இந்த 1ஐ நான் அலாட் பண்ணிட்டா இங்கே 10 இருக்குது 18 இருக்குது. அப்போ என்ன நம்பர் போடுவோம் 10ன்னு போடுவோம். நான் இருக்கேன் அவங்களுக்கு 10. சப்போஸ் இந்த 1 எடுத்தால் நான் அலாட் பண்ணால் இங்கே 15 12 இருக்குது. அப்போ இங்கே என்ன போடுவேன் 12. அப்போ எங்கே நிறைய நம்பர் வருது 12. அப்போ இந்த 1 தான் சூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் ஸ்மால் நம்பர் எடுக்கணும். ஸ்மால் நம்பர் 1. ஆனால் அது 2 இடத்துல இருக்கனால இதை நான் அலாட் பண்ணால் என்ன போடுவேன்னா 10 போட்டிருப்பேன். இதை அலாட் பண்ணால் நான் என்ன போடுவேன்னா 12 போடுவேன். எங்கே அதிகமாக வருது 12. அதாவது என்ன கான்செப்ட்னா இந்த 1 ரூபியில் வந்து நான் இதை அலாட் பண்ண 10 சாக்லேட் வருது. அந்த 1 ரூபியில் 10 18 10 சாக்லேட் வருது. அதே இது நான் இந்த 1 ரூபியில் 15 12 சாக்லேட் வருது. ஸோ அப்போ ஒரு வாழை இங்கே 10 சாக்லேட் வருது. அதே ஒரு வாழை இங்கே 12 சாக்லேட் வருது. அப்போ எனக்கு எங்கே பெனிஃபிட் வருது இங்கே. இதுதான் கான்செப்ட் இது. ஸோ சேம் காஸ்ட் 1 ரூபி தான். எங்கே அதிகமாக அலகட் ஆகுதோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஸோ லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னா யூ சூஸ் லீஸ்ட் நம்பர் இன் த ஓவரால் மேட்ரிக்ஸ். ஓகே. அந்த ஓவரால் லீஸ்ட் நம்பரில் எதுனா 1 2 வாட்டி இருக்கனால இங்கே எடுத்தால் 10 வரும், இங்கே எடுத்தால் 12 வரும். எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே எடுத்தாகணும். ஓகே. இப்போ இதை எடுத்தாகணும். ஸோ இதுதான் அதிகமாக வருது. அப்போ என்ன வருது 12. அப்போது நம்ம கட் பண்ணால் இது 0 ஆயிரும். இங்கே பேலன்ஸு 3 வரும். ஸோ 2 நம்பர்லேயும் ஸ்மால் நம்பர் 12,
ஸோ அந்த 12 போட்டுட்டு இங்கே 0 ஆயிரும், இங்கே பேலன்ஸ் 3 வரும். ஓகே, இப்போ எங்கே 0 வருதோ அதை நான் கட் பண்ண சொன்னேன். அவருக்கு உங்களுக்கு எந்த 0 வருது, 0 இங்கே வரனால காலம் கட் ஆயிரும். நான் இப்போ பாருங்களேன், கட்டானதை விட்டுருங்க. இப்போ இதில் எது சின்ன நம்பர் பாருங்கள், சின்ன நம்பர் ஓவராலாக சின்ன நம்பர் என்ன இருக்குது, 1. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த 1 எடுத்தாலும் அடுத்தபடி இந்த 1 தான் வந்திருக்கும். ஸோ ரூல் படி நான் போகிறேன். ஓகே, நான் இப்போ இதில் சின்ன நம்பர் வாட் இஸ் ஸ்மால் நம்பர்னா 1 தான். இப்போ இந்த 1 சூஸ் பண்ணணும். ஸோ லீஸ்ட் காஸ்ட்னாலே ஸ்மால் நம்பரை சூஸ் பண்ணணும். ஃபுல் இதுலேயும் எது ஸ்மாலாக அதை சூஸ் பண்ணணும். நார்த் வெஸ்ட்னா ஃபஸ்ட் நம்பர், நான் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஃபுல் இதுலேயும் ஸ்மால் நம்பர் 1. அப்போ அந்த 1 சூஸ் பண்ணுறேன். இதுக்கு நேராக 10 இருக்குது, டவுனில் 18 இருக்குது. ஸோ அப்போ 10 இஸ் அ ஸ்மால் நம்பர். 10 போட்டுட்டு இங்கே பேலன்ஸ் 0 ஆயிரும், இங்கே பேலன்ஸ் 8 வரும். எங்கே 0 இருக்கோ அதை கட் பண்ண சொன்னால் 0 ரோவில் இருக்கனால ரோவை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 4 நம்பரில் சின்ன நம்பர் பாருங்கள். இந்த 4 நம்பரில் ஸ்மால் நம்பர் என்னது, 5. அப்போ இந்த 5 அலர்ட் பண்ணணும். 5 அலர்ட் பண்ணும்போது இதுக்கு நேராக 20, இதுக்கு டவுனில் 8, ஸ்மால் நம்பர் 8. அப்போ இது பேலன்ஸ் 0 வந்துடும், இது பேலன்ஸ் 12 வரும். ஸோ 8 போட்டுட்டா இது 0 ஆயிரும், இது 12 ஆயிரும். ஸோ எங்கே 0 காலமில் இருக்கனால காலமாக கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 நம்பரில் ஸ்மால் நம்பர் என்னது, ரொம்ப ஸ்மால் நம்பர் 6. ஸோ அந்த 6 அலர்ட் பண்ணுறேன். இதுக்கு நேராக 3, இது 15. அப்போ 3 இஸ் ஸ்மால் நம்பர், இது 0 ஆயிரும், இது பேலன்ஸ் 12 வந்துடும். ஸோ எங்கே 0 வந்திருக்கு, ரோவில் வந்திருக்கு, ரோவை கட் பண்ணிடுங்க. நான் லாஸ்ட் நம்பர் இருக்குது 7, அதை அலர்ட் பண்ணும்போது 2 இடத்துல பாருங்களா பேலன்ஸ் கரெக்டாக ஆகுது. இங்கே 12 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ சேமாக இருக்கனால 12 போட்டு 2 கட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அலகேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிக்வயர்ட் அலகேஷன். இந்த அலகேஷன் முடிச்சோன்னு வாட் யூ டூ, நம்ம சொல்யூஷன் எழுதணும். ஓகே, now what you do, first of all you write number of allegation எழுதிக்கோங்க. எத்தனை அலிகேஷன் இருக்குது இங்கே, 1 2 3 4 5. ஸோ 5 அலிகேஷன் இருக்குது. அந்த 5 அலிகேஷன் இங்கே எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 அலிகேஷன். அடுத்தது m + n - 1 ஒரு ஃபார்முலா இருக்குது, அது எழுதுங்க. m எத்தனை ரோ இருக்குது, 1 2 3 3 ரோ இருக்குது. ப்ளஸ் n எத்தனை காலம் இருக்குது, 1 2 3 3 காலம் இருக்குது. இந்த -1 என்ன பண்ணியிருக்கேன், 3 ரோ ப்ளஸ் 3 காலம் -1. இதை ஆட் பண்ண 6 6 - 1 5 வருதா. ஓகே, 3 ரோ போட்டுட்டேன், 3 காலம் போட்டாச்சு, -1 6 - 1 5. இப்போ இந்த நம்பர் ஆஃப் அலோகேஷனும் இந்த m + சேமாக இருக்கா. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இல்லைனா நம்ம இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் டீஜெனசி ப்ராப்ளம். இட் இஸ், சும்மா இந்த வேர்டு எழுதிக்கோங்க, இட் இஸ் பேசிக் feasible solution. இந்த மாதிரி BFS போட்டுக்கோங்க. இட் இஸ் a basic feasible solution. ஓகே, போட்டுட்டு அடுத்து இனிஷியல் சொல்யூஷன், இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு, நம்ம ஆல்ரெடி காஸ்ட்னா அதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அந்த அலோகேஷன் 10 × 1 ப்ளஸ் அலோகேஷனையும் அந்த உள்ள நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். 10 × 1, அடுத்தது 8 × 5 ப்ளஸ் 12 × 7 ப்ளஸ் 12 × 1 plus 3 × 6 equal to, so 10 × 1 இருக்குது, 8 × 5 இருக்குது, 12 × 7, 12 × 1, 3 × 6. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி, ஸோ இது 10 வருது, இது 40, இது 84, this one is 12, 18. ஸோ லாஸ்ட்டில் ருபீஸ் சிம்பிள். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ருபீஸ் சிம்பிள் போட்டுட்டு ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணால் வரணும்னா 164 வருது. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இதுதான் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். லீஸ்ட் காஸ்ட்னா நான் வச்சுக்கோங்க ஓவராலில் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அகைன் வேணால் நான் ஒன் சம் இதில் சொல்கிறேன். சேம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்லேயே நான் அந்த ப்ராப்ளம் போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ளை டிமாண்ட் பாருங்கள். இதை ஆட் பண்ணால் 100 200 300 வருது. இது ஆட் பண்ணால் 200, இது 300 வருது. ஸோ இது வந்து பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, நவ் ஸோ என்ன மெத்தடு, லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஸோ இந்த ஓவராலில் ஸ்மால் நம்பர் என்ன பாருங்கள், ஓவராலில் ஸ்மால் நம்பர் 1 எத்தனை வாட்டி, 2 வாட்டி இருக்குது. இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. சப்போஸ் நான் இந்த 1 சூஸ் பண்ண என்ன வரும், என்ன போடுவோம் 25. இந்த 1 சூஸ் பண்ண என்ன போடுவோம் 75. அப்போ எங்கே அதிகமாக வருது, அப்போ இந்த 1 தான் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 1 இருக்குது, எது சூஸ் பண்ணணுன்னா எங்கே அதிகமாக அலோகேஷன் வருது. அதாவது இது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு, நான் இந்த 1 போட்டிருந்தா பாருங்களேன், இந்த 1 போட்டிருந்தா நான் என்ன போட்டிருப்பேன், 2த்துலேயும் 25 போட்டிருப்பேன். அதே இது இந்த 1 நான் போட்டிருந்தா அப்போ 75. அப்போ எங்கே அதிகமாக இருக்குது 70. அப்போ இதுதான் சூஸ் பண்ணி தான் கான்செப்ட். ஓகே, 2 சேமாக இருந்ததுன்னா எங்கே அதிகமாக அலோகேஷன் ஆகுதோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஓகே, அப்போ இதான் அதிகமாக, அப்போ 75. ஸோ அப்போ 75 20 75, அப்போ பேலன்ஸ் 0 வந்துடும். இங்கே பேலன்ஸ் என்ன வரும், 75 45 வரும். ஸோ 25 45 வரும். ஓகே, எங்கே 0 வருதோ அந்த ரோ கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஓவரால் ஸ்மால் நம்பர் என்னது 1. இப்போ 1 வந்துருச்சு. 2 ஸ்மால் நம்பர் 25. அப்போ இது 0 ஆயிரும், இங்கே பேலன்ஸ் 75 வரும். ஸோ 0 வருது, காலமை கட் பண்ணிடணும். ஓகே, நவ் இப்போ இந்த ஓவரால் ஸ்மால் நம்பர் என்ன, ஸ்மால் நம்பர் 2. ஸோ 2 சூஸ் பண்ணி இதுக்கு நேராக 125, டவுனில் 80.
அப்போ 125 80னா 80 ஸ்மால் நம்பர், இது பேலன்ஸ் 0 வந்துடும், இங்கே பேலன்ஸ் 45 வரும். ஸோ எங்கே 0 காலமில் 0, ஸோ யூ கட் த காலம். இப்போ இந்த 4 நம்பரில் ஸ்மால் நம்பர் பாருங்கள், 4 நம்பர் ஸ்மால் நம்பர் 3. ஸோ 3 அசைன் பண்ணணும், அலாட் பண்ணணும். 3 அலாட் பண்ணால் இதுக்கு நேராக 75, டவுனில் 45. ஸோ 75 45னா 45 இஸ் ஸ்மால் நம்பர், இது 0 ஆயிரும், இது பேலன்ஸ் 30 வரும். ஓகே, இங்கே 75 45 75 போட்டு இது 0 ஆயிரும், இங்கே பேலன்ஸ் 30 வந்துடும். ஸோ 0 இங்கே காலம் வருங்க, காலம் கட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் இந்த 2 நம்பர் தான், இதில் 2 ஸ்மால் நம்பர் 2 சேமாக தான் இருக்குது. ஸோ 2 நம்பர் சேமாக இருக்கனால நம்ம எந்த நம்பர், அதாவது இந்த நம்பர் எடுத்தால் என்ன வரும், இந்த நம்பர் எடுத்தால் 30 75னா 30 போடுவோம், இந்த நம்பர் எடுத்தால் நம்ம 45 போடுவோம். எங்கே அதிகமான இந்த இதை தான் எடுக்கணும். ஸோ லாஸ்ட்டு 2 வரதுனால நம்ம இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ரூல் படி போகும்போது இதை எடுத்தால் நான் 30 போடுவேன், இதை அப்ளை பண்ணால் நான் 45 போடுவேன். எங்கே அதிகம்னா இந்த 40, அப்போ இதான் சூஸ் பண்ணணும். ஸோ இது 45. அப்போனா ஏன்னா இது பேலன்ஸ் 0 ஆயிரும், இங்கே பேலன்ஸ் 30 வரும். 0 வர ரோவை கட் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட் இந்த 4 வருதா பாருங்கள், இங்கேயும் 30 இருக்குது, இதுக்கு 30 இருக்குது. ஸோ லாஸ்ட் நம்பர் கரெக்டாக பேலன்ஸ் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்கு கட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ரிக்வயர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் போடாமல் நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் அலகேஷன் போட்டுட்டு எத்தனை அலகேஷன் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 அலகேஷன். அந்த ஃபார்முலா m + n - 1 ஈக்குவல் டு எத்தனை 3 ரோவா, 3 ரோ, 1 2 3 3 ரோ இருக்குது, காலம் 1 2 3 4 4 காலம் இருக்குது. ஸோ 7 - 1 6 ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால இட் இஸ் பேசிக் feasible solution, BFS போட்டால் போதும். ஓகே, now initial transportation cost equal to, இப்போ அலகேஷனாக மல்டிப்ளை பண்ணுங்கள், 45 × 3 + 30 × 4 + 25 × 1 + 80 × 2 + 45 × 4 + 75 1. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணி அதை டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் மட்டும் போடுறேன், இதை மல்டிப்ளை பண்ணால் 135 120 25 160 180 75. ஜஸ்ட் ஆட், இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் நம்ம லாஸ்ட்டில் எழுதணும். ஓகே, வாட்ஸ் த ஆன்சர்? ஸோ 695 வரும் நினைக்கிறேன், 695. இது டோட்டல் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ நோ த ரூல், எல்சிஎம்னா ஓவரால் சின்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம அலாட் பண்ணி போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நவ் இப்போ தேர்ட் மெத்தட் வரேன், வேம் மெத்தட். இந்த வேம் மெத்தட் தான் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இதுதான் 10 மார்க்கில் கேட்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக 10 மார்க்கில் பிகாம் அண்ட் பிபிஏக்கு கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன மெத்தட் கேட்பாங்கன்னா வேம் மெத்தட் தான் கேட்பாங்க. சம்டைம் சால்வ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, மெத்தட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா வேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எந்த மெத்தடும் கொடுக்காம டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வேம் மெத்தடில் ப்ராப்ளம் போடுங்க. இல்லைன்னா 3 மெத்தடும் போட்டு விடுங்க, எல்சிஎம் நார்த் வெஸ்ட் வேம், இந்த 3 மெத்தடில் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை போட்டு விட்ருங்க எக்ஸாமில். ஓகே, இப்போ நான் வேம் மெத்தட் சொல்கிறேன். Vogel's அப்ராக்சிமேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. சேம் அதே ப்ராப்ளம் தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் பேர் வேம் சொல்லுவாங்க, அதாவது Vogel's அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஓகே, இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ டூ, அதுமாதிரி நம்ம டிமாண்ட் சப்ளை செக் பண்ணணும், டிமாண்ட் டோட்டல் சப்ளை டோட்டல். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இங்கே 115 வருது. ஸோ இங்கே நீ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 89 85 90 இங்கே 150 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்ன, பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த ப்ராப்ளம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது வேம் மெத்தட் தான் 10 மார்க்கில் அவங்க கேட்பாங்க. இது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஒரு வெரி சிம்பிள் ஆனால். ஓகே, இந்த மெத்தட் ஒரு ரூல் வந்து என்னென்னா, நம்ம நார்த் வெஸ்ட்னா ஃபஸ்ட்டு நம்பர். ஓகே, லீஸ் காஸ்ட்னா ஓவராலில் சின்ன நம்பர் எடுப்போம், ஓவராலில் இல்லை சின்ன நம்பர்னா 4, அடுத்து அப்படியே போயிட்டே இருப்போம். ஸோ நார்த் வெஸ்ட்னா ஃபஸ்ட் நம்பர், அந்த வேர்டை நான் வச்சுக்கோங்க. லீஸ் காஸ்ட்னா ஓவராலில் ஸ்மால் நம்பர். இப்போ வேம் மெத்தட் என்ன பண்ணால் பெனால்ட்டின்னு கண்டுபிடிப்பாங்க, P1. ஸோ அதாவது அதனால தான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த இடத்துலையும் இங்கே டவுன்லைன் நல்லா ஸ்பேஸ் இருக்க மாதிரி இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் கார்னரில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த வேம் மெத்தட் வந்தாலே இங்கே நிறைய இடம் இருக்கணும், இங்கே எனக்கு டவுன்லேயே இடம் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் ப்ராப்ளம் எழுதும்போது நல்லா கார்னர் லெஃப்ட் கார்னரில் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே என்ன போடுறோன்னா P1 போட்டுக்கோங்க, இங்கே டவுன்லேயும் இங்கே P1 போடுங்க. ஓகே, Pனா பெனால்ட்டின்னு சொல்லுவாங்க, பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுமாதிரி பெனால்ட்டி P1 P2 நிறைய போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ரோக்கு நான் P1, இது காலமுக்கு P1 போட்டிருக்கேன். இப்போ இந்த ரோ வைஸ் P1 பெனால்ட்டி கண்டுபிடிங்க, பெனால்ட்டின்னு சொல்லுவாங்க. இது அப்ராக்சிமேஷன் மெத்தட்னு சொல்லலாம், Vogel's அப்ராக்சிமேஷன் மெத்தட், இல்லைனா பெனால்ட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க, பெனால்ட்டி மெத்தட். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே P1 இங்கே P1 டவுன்லேயும் P1 போட்டுக்கோங்க. இப்போ இந்த P1 ஃபைன் பண்ணணும், அது எப்படி ஃபைன் பண்ணணும் சொல்கிறேன் பாருங்கள்.
தட் மீன்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஸ்மாலஸ்ட் நம்பர் சொல்லுவாங்க. பின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஸ்மால் நம்பர் வேணா வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் ஸ்மால் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் இந்த பெனால்ட்டி. ஓகே, இப்போ இந்த ரோவில் ஸ்மால் நம்பர் என்னது 5, இந்த ரோவில் ஸ்மால் நம்பர் 5, அடுத்த ஸ்மால் நம்பர் என்னது 7, அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 2. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதாவது ஸ்மால் அந்த P1னா நம்ம ரோ வைஸ் கண்டுபிடிக்கணும், அதுமாதிரி காலம் வைஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ரோ வைஸ் போடுறேன். இந்த ரோவில் ஸ்மால் நம்பர் 5, அடுத்த ஸ்மால் நம்பர் 7, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது ரெண்டுத்துக்கு கழிச்சிங்கன்னா சப்ராக்ட் பண்ணி என்ன வரும்னா 2. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இப்போ இந்த ரோலில் சின்ன நம்பர் என்னது 4, அடுத்த வாட்டியும் 4 தான். அப்போ 4 சப்ராக்ட் பண்ணால் வரும் 0. சப்ராக்ட்னா கழிக்கணும். ஓகே, அவங்க புரியுதுல? சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் டவுட் ஆகும். இதில் ஸ்மால் நம்பர் 4 அடுத்த ஸ்மால் 6ன்னு போயிடுவாங்க. ரெண்டு ஸ்மால் நம்பர் சேமாக இருந்தால் அப்போ அது 0 தான் போடணும். ஓகே, அதெல்லாம் வச்சுக்கோங்க. இதில் ஸ்மால் நம்பர் 4 அகெயின் 4, அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 0. ஓகே, நான் இப்போ இது ஸ்மாலஸ்ட் நம்பர் 6, அடுத்த நம்பர் 7, 6க்கு 7 சப்ராக்ட் பண்ணால் 1. ஸோ இப்போ ரோ வைஸ் நான் பெனால்ட்டி கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது P1 போட்டேன். இந்த ரோவில் சின்ன நம்பர் 5, அடுத்த சின்ன நம்பர் 7 சப்ராக்ட் பண்ணால் 2. இந்த ரோவில் சின்ன நம்பர் 4, அடுத்த சின்ன நம்பர் 4 தான் டிஃப்ரென்ஸ் வந்து 0. இதில் 6, அடுத்த நம்பர் வந்து 7 சப்ராக்ட் பண்ணால் 1. ஓகே, இப்போ நான் ரோ வைஸ் போட்டதை அதுமாதிரி காலம் வைஸ், இந்த காலம் வைஸ் போடணும். இந்த காலம் வைஸ், இந்த காலமில் சின்ன நம்பர் என்னது 4, அடுத்த சின்ன நம்பர் என்னது 5. உங்களுக்கு புரியுதா? இந்த காலமில் ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4, அதுக்கு இன்னொரு ஸ்மாலஸ்ட் நம்பர் 5. அப்போ இந்த 4க்கு 5க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 1. அதுமாதிரி இப்போ இந்த காலம் வாங்க. இந்த காலமில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 4, அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 7, அப்போ 4க்கு 7க்குள்ள டிஃப்ரென்ஸ் 3. இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 6, அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 7, அப்போ 6 7 டிஃப்ரென்ஸ் வந்து 1. இதுதான் அந்த பெனால்ட்டி. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரோ வைஸ் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். இந்த ரோவில் சின்ன நம்பர் 5, அடுத்து 7, அடுத்தது மீன்ஸ் சின்ன நம்பர் 5, அடுத்த சின்ன நம்பர், அடுத்துனா இதுக்கு அடுத்துன்னு நினச்சிடாதீங்க. இந்த சம்மில் அடுத்த 7 இருக்குது. இது சின்ன நம்பர் வந்து 5, அடுத்த சின்ன நம்பர் 7னால டிஃப்ரென்ஸ் 2. இல்லை சின்ன நம்பர் 4, திருப்பி சின்ன நம்பர் 4னால டிஃப்ரென்ஸ் 0. இல்லை சின்ன நம்பர் 6, அடுத்த சின்ன ஸ்மால் நம்பர் 7னால டிஃப்ரென்ஸ் 1. அதுமாதிரி காலம் வைஸ் போடும்போது இல்லை ஸ்மால் நம்பர் 4, அடுத்த ஸ்மால் நம்பர் 5னா டிஃப்ரென்ஸ் 1. இல்லை ஸ்மால் நம்பர் 4, அடுத்த 7 3, இல்லை 6, அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7, 6 7 டிஃப்ரென்ஸ் பண்ணால் 1. ஸோ இந்த மாதிரி ரோ வைஸ் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும், காலம் வைஸ் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். அதான் நான் P1 போட்டிருக்கேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. P1 ஃபார் ரோ வைஸ், P1 ஃபார் காலம் வைஸ் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ பெனால்ட்டியில் இங்கே 3 நம்பர், இங்கே 3 நம்பர் இருக்கா, இந்த மொத்தம் இந்த 6 நம்பரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெனால்ட்டியில் இங்கே 3 நம்பர் இருக்குது, இங்கே 3 நம்பர் இருக்குது. இந்த மொத்த 6 நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர் நல்லா பாருங்கள். இது 2 0 1 நம்ம கண்டுபிடிச்ச பெனால்ட்டியில் இங்கே 3 நம்பர் 3. இந்த 6 நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர்? பிக்கஸ்ட் நம்பர் 3. அப்போ அந்த 3 நவுன் பண்ணி வச்சுக்கோங்க 3. இப்போ இந்த 3க்கு நேராக, அதாவது இப்போ 3 காலமில் வந்துருக்கு, இதுக்கு நேராக ஸ்மால் நம்பர் என்னது? ஸ்மால் நம்பர் 4. அப்போ அந்த 4 தான் அலைட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பெனால்ட்டி கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அந்த பெனால்ட்டியில் அந்த ஃபுல் பெனால்ட்டிலையும் எது பெரிய நம்பர் பார்க்கணும். பெரிய நம்பர்னா 3. இப்போ அந்த 3க்கு நேராக, இப்போ அந்த 3 ரோவில் காலமில் இருக்கனால அதுக்கு மேலே அப்படியே இந்த 3 நம்பரில் எது ஸ்மால் நம்பர், அதை தான் அலர்ட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 3 இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது 3, அப்போ இந்த 3னா இதில் எது சின்ன நம்பர் 5, அப்போ அதை அலர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹையஸ்ட் அதான் நான் வச்சுக்கோங்க. பெனால்ட்டியில் ஹையஸ்ட் சூஸ் பண்ணணும். பெனால்ட்டியில் ஹையஸ்ட் பெனால்ட்டி சூஸ் பண்ணி அதில் ஸ்மால் நம்பரை சூஸ் பண்ணணும். நான் வச்சுக்கோங்க ஹையஸ்ட்டில் ஸ்மால். ஸோ ஹையஸ்ட் பெனால்ட்டியில் 3, அதுக்கு நேராக ஸ்மால் 4, அந்த 4 அலர்ட் பண்ணுங்க. அதுதான் இப்போ அலகேஷன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஆல்ரெடி ரூலுக்கு அலைட் பண்ணிட்டோம்ல. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு நேராக 30. இப்போ இதை பார்க்காதீங்க பெனால்ட்டியை. ஸோ ஹையஸ்ட் பெனால்ட்டியில் லோவஸ்ட் 4ன்னு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நேராக 30, இதுக்கு நேராக டவுனில் 42 இருக்குது. அப்போ என்ன போடுவோம், நம்ம அந்த 30 தான் போடுவோம். நம்ம ஃபஸ்ட் ஆக்சுவலாக போடுவோம்ல, அலர்ட் பண்ண பிறகு இது 30 40 ஸ்மால் நம்பர் 30 போட்டு இது 0 ஆயிரும். இங்கே பேலன்ஸ் வந்து 12 வரும். ஸோ இது 0 ஆயிரும், இது பேலன்ஸ் 12. ஸோ 0 வரதை கட் பண்ணிடணும். ஸோ ஹையஸ்ட் பெனால்ட்டி 3, அதுக்கு நேராக நம்பர் 4 அதை அலாட் பண்ணிட்டேன். 30 42, அப்போ 30 போட்டுட்டு இங்கே 0, இங்கே 12. ஸோ 0 கட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அகெயின் பெனால்ட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இது முடிஞ்சிச்சு. அடுத்த வாட்டி நான் P2ன்னு போடுங்க. கேப் விட்டு P2, டவுன்லேயும் P2. ஸோ இங்கேயும் P2 போடுங்க. அதாவது ஒரு P2, டவுன்லேயும் நான் P2ன்னு போட்டிருக்கேன். அதாவது P1 P2 அது போயிட்டே இருக்கும். அதனால கேப் போட்டிருக்கேன். இப்போ P2 என்னன்னா திருப்பி நீங்கள் ரோ வைஸ் 2 ஸ்மாலஸ்ட் நம்பரோட டிஃப்ரென்ஸ் அடிச்சதை விட்டுருங்க. நான் அடித்த ரோவா காலம் எதை அடிச்சிருக்கணும் அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, இப்போ 2 சின்ன நம்பர் என்னது 5, அடுத்து 7, டிஃப்ரென்ஸ் என்னது 2.
இதை அடிச்சனால அங்கே டேஷ் போட்டுருங்க, அடிச்சிருக்கனால அது டேஷ்னு போட்டுருங்க. ஓகே, இதில் ஸ்மால் 6 அடுத்து 7 டிஃபரன்ஸ் வந்து 1. இப்போ காலம் வைஸ் போடும்போது இதில் இப்போ அடித்ததை விட்டுருங்க, அடித்ததை பார்க்காதீங்க. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 5 அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் 6, அப்போ 5க்கு 6 டிஃபரன்ஸ் 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடித்த ரோவை பார்க்காதீங்க. ஓகே, அது வேணால் நல்லா அடிச்சிருங்க அதை. ஸோ அடித்ததை பார்க்காதீங்க. ஓகே, இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 5 6 டிஃபரன்ஸ் வந்து 1. இதில் 7 டிஃபரன்ஸ் 0. ஸ்மாலஸ்ட் நம்பர் 7 அடுத்து 8 டிஃபரன்ஸ் 1. ஓகே, ஸோ இப்போ நான் ரோ வைஸ் பெனால்ட்டி அதாவது P2 கண்டுபிடிச்சிட்டேன், இங்கேயும் P2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த P2 அதாவது இங்கே 2 நம்பர் இங்கே 3 நம்பர் இருக்குது, இந்த 2 நம்பர் 3 நம்பர். இப்போ இந்த 5 நம்பரில் இந்த 5 நம்பர், ஸோ இங்கே 2 நம்பர் இங்கே 3, இந்த 5 நம்பரில் எது ஹையஸ்ட் நம்பர் 2. இந்த 5ல் ஹையஸ்ட் நம்பர் என்னது 2. அப்போ அந்த 2க்கு நேராக சேன் நம்பர் பாருங்கள், இப்போ 2 தான் பெருசு, அப்போ அந்த 2க்கு நேராக சேன் நம்பர் என்னது 5. அப்போ அந்த 5 தான் ஆட் பண்ணணும். நல்லா புரியுதா உங்களுக்கு? பெனால்ட்டி கண்டுபிடிச்சிட்டு அதில் ஹையஸ்ட் சூஸ் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் இருக்கிற ரோ இல்லை காலம், அது கரஸ்பாண்டிங் ரோனா அதில் ஹையஸ்ட். ஸோ ஹையஸ்ட்டில் லோவஸ்ட், ஹையஸ்ட் சூஸ் பண்ணி அதுக்கு நேராக கரஸ்பாண்ட் லோவஸ்ட் இருக்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ ஹையஸ்ட் நம்பர் 2, அது கரஸ்பாண்டிங் லோவஸ்ட் நம்பர் வந்து 5, ஸ்மாலஸ்ட் நம்பர் சின்ன நம்பர், அந்த 5 சூஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் சூஸ் பண்ணியாச்சு, அலாட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக அலாட் பண்ணுற பிறகு இதுக்கு நேராக 70 இருக்குது, 65 இருக்கா. இப்போ அந்த P எல்லாம் பார்க்காதீங்க, இதுக்கு நேராக 70, இது 65, ஸ்மால் நம்பர் 65. ஸோ 65 போட்டு இது 0 ஆயிரும், இங்கே பேலன்ஸ் 5 வரும். ஸோ எங்கே 0 வருதோ அது கட் பண்ணுங்க. ஸோ 0 வரதை கட் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, நான் திருப்பி பெனால்ட்டி போகணும். P3ன்னு போட்டுக்கோங்க, இங்கே P3. ஸோ டவுன்லி P3, இங்கே P3. ஓகே, திருப்பி பெனால்ட்டி அடித்ததை பார்க்காதீங்க. இப்போ இதில் சின்ன நம்பர் வந்து 7 அடுத்து 8 டிஃப்ரென்ஸ் 1. இது கேன்சல் பண்ணனால டேஷ், 2 சின்ன நம்பர் 7 அப்போ 0. புரியுதா உங்களுக்கு? இப்போ அடித்ததை பார்க்காதீங்க, இதில் ஸ்மால் நம்பர் 7 அடுத்து 8 டிஃப்ரென்ஸ் 1 டேஷ். எதை அடிச்சிருக்கோம் அங்கே டேஷ் போட்டுருங்க, 2 ஸ்மால் நம்பர் வரதுனால 0, 7 0. இப்போ காலம் வைஸ் வாங்க, இது அடித்ததுனால டேஷ், 2 7 0, the difference 1. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இங்கே நான் 2 நம்பர் 2 நம்பர் போட்டிருக்கேன், ஒன்று வந்து 1 0, இங்கே 2 நம்பர் வருது 0 1. இப்போ ஐஎஸ் நம்பர் வந்து 1 0 0 1ல் ஐஎஸ் நம்பர் 1, அந்த 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இப்போ நான் இந்த 1 சூஸ் பண்ணால் என்ன நம்பர் போடுவோம் நல்லா பாருங்கள். இந்த 1 சூஸ் பண்ணால் எதை சூஸ் பண்ணுவேன், ஸ்மால். இந்த 1 எடுத்தால் இதுக்கு நேராக ஸ்மால் நம்பர் வந்து 7. இந்த 1 எடுத்தால் இதுக்கு இந்த 1 எடுத்தால் இந்த 1 கீழே இதுக்கு நேராக ஸ்மால் நம்பர் வந்து 7. அப்போ ரெண்டுத்துலேயும் சேம் இருக்குது. இப்போ ஹையஸ்ட் நம்பர் வந்து 1, அப்போ 1 இந்த 1 இந்த 1 ரெண்டுத்துல 1 இருக்கனால எந்த 1 சூஸ் பண்ணணும், அதான் அங்கே கன்க்ளூஷன். இதான் மெயின். ஹையஸ்ட் நம்பர் 1 இருக்குது. இப்போ நான் இந்த 1 எடுத்தால் 7 வருது, இந்த 1 எடுத்தால் 7, அப்போ ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது, இந்த 7 இந்த 7. இப்போ இந்த 2 7 எதை சூஸ் பண்ணணும், இதான் கொஸ்டின். ஏன்னா ரெண்டுத்துலேயும் சேம் நம்பர் வருது சார், இதான் மெயின். இந்த சமன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட சமனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹையஸ்ட் நம்பர் சொன்னேன், ஆனால் ஐஎஸ் நம்பர் 1 வருது, ஆனால் 2 இடத்துலையும் வருது. அப்போ நான் இந்த 1 இந்த 1 எடுப்பேன், இதுக்கு தான் இங்கே கொஸ்டின் மார்க். இப்போ இந்த 1க்கு நேராக ஸ்மால் நம்பர் 7, இந்த 1க்கு நேராக ஸ்மால் நம்பர் 7, ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கா? நான் சொல்லியிருக்கேன் சேமாக இருந்தால் எங்கே ஹையஸ்ட் வந்து பார்க்கணும். இப்போ நான் இந்த 7 சூஸ் பண்ண என்ன போடுவேன் பாருங்கள். இந்த 7 எடுத்தால் நான் என்ன போட்டிருப்பேன், 5 போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 7 எடுத்திருந்தேன்னா இங்கே 5 12, அப்போ நான் 5 போட்டிருப்பேன். சப்போஸ் நான் இந்த 7 எடுத்தால் ரெண்டுத்துலேயும் அப்போ 43 போட்டிருப்பேன். அப்போ எங்கே அதிகமாக வருது, இங்கே அதிகமாக, அப்போ அதுதான் சூஸ் பண்ணணும். ஹையஸ்ட் பெனால்ட்டி 1 1, இதுக்கு நேராக ஸ்மால் நம்பர் 7, இதுக்கு நேராக ஸ்மால் நம்பர் 7. அப்போ எங்கே அதிகமாக, இங்கே 5 வருது, இங்கே 43 வருது, அப்போ எங்கே அதிகமாக அலோகேஷன் வருது, இங்கே வருதா, அப்போ இதை தான் சூஸ் பண்ணணும். அப்போ இந்த 7 தான் நான் சூஸ் பண்ணணும். ஸோ லார்ஜஸ்ட் பெனால்ட்டியில் ஸ்மால் சூஸ் பண்ணோம், ஆனால் ரெண்டும் ஸ்மால் சேமாக வரதுனால எங்கே அதிகமாக அலோகேஷன் வருதோ அதான் சூஸ் பண்ணது தான் கான்செப்ட். ஸோ அலோகேஷன் 43, இங்கே தான் அதிகமாக வருது, இது 0 ஆயிரும், இங்கே பேலன்ஸ் 7 வரும். ஸோ 0 இங்கே 0 வருது, 0 வரதை காலமாக கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டில் 2 நம்பர் இருக்கா, இதுக்கு பெனால்ட்டி போட தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட் 2 நம்பர் வரதுனால நம்ம எதாவது ஒன்று எடுத்துகிட்டு திருப்பி ஒன்று தான் எடுக்க போகிறோம். அப்போ இதுக்கு பெனால்ட்டி போடணும் தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் ஸ்டாப் பண்ணி லாஸ்ட் 2 நம்பர் இருந்தால் போட தேவையில்லை. இப்போ இந்த லாஸ்ட் 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த நம்பரை சூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இதில் என்ன வரும், 5, இங்கே பேலன்ஸ் 12, அப்போ 5 தான் போடும். 5 போட்டு இது 0 ஆயிரும், இங்கே பேலன்ஸ் 7 வரும். ஸோ லாஸ்ட் 2 நம்பர் வந்து அதுக்கு நீ பெனால்ட்டி கண்டுபிடிக்க தேவையில்லை, டேரெக்டாக போட்டலாம். 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 நம்பரில் எது ஹையஸ்ட் நம்பர் அதை எடுத்துக்கோங்க. ஸோ 2 நம்பர் 2 சேமாக இருக்கனால ஃபஸ்ட் நம்பர் எடுத்தேன், இதுக்கு நேராக 5, இதுக்கு நேராக 12, அப்போ 5 எடுத்தேன், 0 ஆயிரும், இங்கே 12. ஸோ 0 வந்து கட் பண்ணிட்டேன். லாஸ்ட் 7 வருது, இந்த 7 சூஸ் பண்ணும்போது இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, அப்போ 7, 2 7 கட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஒரு 3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். 2 வாட்டி போட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம போடுற மாதிரி நம்பர் ஆஃப் அலகேஷன் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. m plus n minus 1 வந்து எத்தனை ரோ? 1 2 3 ரோ, காலம் 3. ஸோ 6 minus 5 ரெண்டு சேமாக இருக்கனால இட் இஸ் பேசிக் feasible solution. ஓகே, லாஸ்ட்டில் இனிஷியல் transportation cost equal to மல்டிப்ளை பண்ணுங்கள். 65 into 5 plus 5 into 7 plus 30 into 4 plus 7 7s are plus 43 into 7. ஸோ இப்போ இதை ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதில் டோட்டல் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 65 into 5, 5 into 7, 30 into 4, 7 7s are 43. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி இதில் டோட்டல் பண்ண வரனா 830 வருது. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதான் உங்களோட ஆன்சர் இது. ஸோ இந்த x65 இதுதான் வந்து சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு புரிதல் நினைக்கிறேன். அகைன் ஒரு வாட்டி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் 100 சம்மானா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதே வேர்ம் மெத்தடில் 100 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செக் த சப்ளை டிமாண்ட் 100 வருது. ஸோ இங்கேயும் 100 வருது. ஸோ அப்போ இது பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ நான் சொன்ன மாதிரி P1 இங்கே வேணால் எழுதிக்கோங்க. P1 P2 P3 P4 P5 வரைக்கும் சம்டைம் வரும். ஸோ P1 P2 P3 P4 போட்டுக்கலாம். ஓகே, பெனால்ட்டி. ஸோ பெனால்ட்டிஸ் ஃபைன் பண்ணணும். ரெண்டு ஸ்மாலஸ்ட் நம்பர், இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1, அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் 1, டிஃபரன்ஸ் 0. புரியுதா உங்களுக்கு? ஸ்மாலஸ்ட் நம்பர் 1, இன்னொரு ஸ்மாலஸ்ட் நம்பரும் 1 தான் வருது, டிஃபரன்ஸ் 0. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1, அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 வருதுன்னா டிஃபரன்ஸ் 1. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 2, அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் 4, அப்போ டிஃபரன்ஸ் 2. ஓகே, ரோ வைஸ் முடிச்சு. இப்போ காலம் வைஸ் இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1 3, டிஃபரன்ஸ் 2. ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 2 0. இதில் ஸ்மாலஸ்ட் 1 2, டிஃபரன்ஸ் 1. இதில் ஸ்மாலஸ்ட் 4 1, அடுத்த 4, டிஃபரன்ஸ் 3. ஓகே, இதுமாதிரி ரோ வைஸ் காலம் வைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் 3 நம்பர், 4 நம்பர், இதில் ஹையஸ்ட் நம்பர் வந்து 3, இதுக்கு நேராக சின்னது. ஸோ இந்த பெனால்ட்டியில் கண்டுபிடிச்சதுலேயே மொத்தம் 7 நம்பர் கண்டுபிடிச்சா அதில் பெரிய நம்பர் 3, அதுக்கு நேராக சின்ன நம்பர் வந்து 1. ஓகே, பெரிய நம்பரில் சின்னது, அதை நான் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட்டில் ஸ்மாலஸ்ட், ஹையஸ்ட் பெனால்ட்டிக்கு அதில் கரஸ்பாண்டிங் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ 1, இந்த 1. அப்போ இப்போ நம்ம நார்மலாக இப்போ அலாட் பண்ணியாச்சு. இதுக்கு நேராக 50 இருக்குது, இது 10 இருக்குது. அப்போ 10 தான் போடுவோம். இது 0 ஆயிரும், இது பேலன்ஸ் 40. ஸோ எங்கே 0 வருதோ அது கட் பண்ணிடுங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் திருப்பி பெனால்ட்டி. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1 1 0 வருது. இது ஸ்மாலஸ்ட் நம்பர் 2, அடுத்த 3, டிஃபரன்ஸ் 1 வருது. ஸ்மாலஸ்ட் நம்பர் 2, அடுத்தது இது 2 வருது. ஓகே, 2 4. இப்போ காலம் வைஸ் பண்ணும்போது 1 3னா அது 2 தான் வரும். 2 2னா 0, 1 2னா 1. இதை கட் பண்ணனால டேஷ். ஓகே, இப்போ இந்த பெனால்ட்டி. இப்போ நீங்கள் P2, இதில் மொத்தம் இந்த 6 நம்பரில் ஹையஸ்ட் நம்பர் 2. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 2 சூஸ் பண்ணால் இதில் ஸ்மால் நம்பர் என்னது? இந்த 2 எடுத்தோன்னா ஸ்மால் நம்பர் 2. இந்த 2 எடுத்தால் ஸ்மால் நம்பர் என்னது? 1. அப்போ அந்த 1 தான் சூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு இடத்துலையும் ஹையஸ்ட் பெனால்ட்டி 2. ஆனால் ரெண்டு இடத்துல இருக்கனால நான் இதை எடுத்தால் இதுக்கு நேராக சின்ன நம்பர் 2, இதை எடுத்தால் அதுக்கு நேராக சின்ன நம்பர்னா 1. அப்போ எது ரொம்ப சின்ன நம்பர்? 1. அப்போ அதை தான் எடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 2 இருக்குது, இந்த 2 எடுத்தால் சின்ன நம்பர் 2 வரும், இந்த 2 சின்ன நம்பர் 1. அப்போ ரெண்டில் எது சின்ன நம்பர் 1? அப்போ அந்த 1 தான் எடுத்தாங்க. ஸோ ரெண்டு சேமில் சின்ன நம்பர் ரெண்டுதுலேயும் 1 2 1 எங்கே ரொம்ப சின்ன இருக்கோ அதை எடுக்கணும். புரியுதா? ரெண்டு சேமாக இருந்துன்னா அதான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ரெண்டு சேம் நம்பர் இருந்தால் எங்கே அலகேஷன் அதிகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணேன். இங்கே இதில் 2 இது 1னா இது சின்ன நம்பர் 1, அப்போ அது 1 தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 1 அலர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நேராக 30 இருக்குது, இதுக்கு நேராக 20, அப்போ 20 தான் போடுவோம். இங்கே பேலன்ஸ் 0, இங்கே பேலன்ஸ் 10 வந்துடும். ஸோ எங்கே 0வோ அது கட் பண்ணிடணும். கட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் இது கட் பண்ணியாச்சு. அகைன் பெனால்ட்டி. ஸோ டிஃப்ரென்ஸ் 1, இதில் 3 2, டிஃப்ரென்ஸ் 1, 2 5, டிஃப்ரென்ஸ் 3. இப்போ காலம் வைஸ் இது டேஷு, 2 2 0, 1 2 1 வரும், இது டேஷ். இப்போ இதில் ஹையஸ்ட் இதுனா 3. ஸோ இந்த 3க்கு நேராக சும்மா 2. ஸோ 2 அலாட் பண்ணணும். ஹையஸ்ட்டு வந்து பாருங்கள் 3 தான் ஹையஸ்ட்டு, அதுக்கு நேராக சும்மா நம்பர் 2. இப்போ இந்த 2 எடுத்தாச்சு. இது நேராக 20 40 இருக்குது. இப்போ 20 போடணும். இது 0 ஆயிரும், இது பேலன்ஸ் 20 வரும். ஸோ 0 வரதை நான் கட் பண்ண சொன்னேன். 0 வரதை கட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் திருப்பி பெனால்ட்டி. இது டிஃப்ரென்ஸ் வந்து 1, இது டிஃப்ரென்ஸ் 1 வருது, இது டேஷ்
1 2 டிஃப்ரென்ஸ் அதான் ரெண்டு ஸ்மால் நம்பர்ஸ் 1 அடுத்த 2 ரெண்டு நம்பருக்குலாம் அப்படியே டிஃப்ரென்ஸ் இதுமாரி டேஷ் ஓகே இது டேஷு இது 2 3 1 1 2 1 அடுத்து டேஷ் இப்போ எல்லாத்துலேயும் பாருங்களேன் 1 தான் வருது பாருங்கள் செம்ம கொஸ்டின் பாருங்களேன் இங்கேயும் 1 1 வருது இங்கேயும் 1 1 வருது அப்போ எல்லாத்துலேயும் 1 வருது அப்போ ஒரு இப்போ ஹையஸ்ட் நம்பர் 1 தான் ஹையஸ்ட் அப்போ இது எல்லா சேமாக இருக்குன்னா அப்போ இப்போ இந்த 1 எடுத்தால் ஸ்மால் நம்பர் 1 இந்த 1 எடுத்தால் ஸ்மால் நம்பர் 2 வருது இந்த 1 எடுத்தால் 2 இந்த 1 அப்போ எங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர் வருது இப்போ இந்த 1 எடுத்தால் 1 வருதுல்ல அப்போ இது எடுத்தால் 2 வருது இது எடுத்தால் 1 வருது அப்போ எது ஸ்மாலஸ்ட்னா இந்த 1 தான் அப்போ எல்லாத்துலேயும் சேமாக இருந்தால் எங்கே ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக வருதோ அதை சூஸ் பண்ணணும் ஸ்மாலஸ்ட் 1 அப்போ இந்த 1 தான் எடுக்கணும் ஓகே இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இந்த 1க்கு நிறையா 10 இருக்குது டவுனில் 30 இருக்குது அப்போ 10 தான் போடணும் ஸோ இந்த 10 0 ஆயிரும் இது ஸோ இங்கே பேலன்ஸ் 20 வருது ஸோ 0 எங்கே வருதோ அதை கட் பண்ணணும் ஸோ லாஸ்ட் ரெண்டு நம்பர் வருதுனால பெனால்ட்டி போட தேவையில்ல இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் என்னது 3 இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் என்னது 3 அதை போடணும் ஸோ லாஸ்ட் 2 நம்பர் வந்துன்னா அதில் எது பிக்கஸ்ட் நம்பர் அதை சூஸ் பண்ணுங்கள் இது சூஸ் பண்ணுறேன் இதுக்கு நேராக 40 இருக்குது டவுனில் 20 ஸோ இதுக்கு நேராக 40 இருக்குது டவுனில் 20 இருக்குது அப்போ 20 எடுக்கணும் இது 0 ஆயிரும் இது பேலன்ஸ் 20 வரும் ஸோ லாஸ்ட் நம்பர் ஸோ அப்போ என்ன ஒரு 0 வரதை கட் பண்ணணும் ஸோ 0 இங்கே வரதுனால அதை கட் பண்ணிட்டேன் ஸோ லாஸ்ட் நம்பர் 2 இருக்கு பாருங்கள் இதுக்கு நேராக 20 இருக்குது இதுக்கும் 20 இருக்குது ஸோ 20 பேலன்ஸாக இருக்கா 20 ரெண்டு இது கட் பண்ணிடணும் ஸோ அதுதான் தேர்ஃபோர் இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள் 20 × 1 இது 10 × 1 20 × 3 20 × 2 10 × 1 அடுத்து 20 × 2 ஸோ இந்த அலோகேஷன்லாம் எல்லாத்தையும் அப்படியே 20 × 1 10 × 1 20 × 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஸோ இதை ஆட் பண்ணுங்கள் ஸோ இதில் டோட்டல் போடும்போது என்ன வருதுன்னா லாஸ்ட்டில் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 20 × 1 10 × 1 20 × 3 20 × 2 10 × 1 20 × 2 வருது ஸோ இதை ஆட் பண்ணால் ருபீஸ் 118 வருது ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேர்ம் மெத்தட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நான் 3 மெத்தடும் போட்டேன் நார்த் வெஸ்ட் லீஸ்ட்டு வேம் இந்த வேம் மெத்தட் கண்டிப்பாக 10 மார்க்கில் கேட்பாங்க நார்த் வெஸ்ட் அண்ட் லீஸ்ட்டில் வந்து 5 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து நான் தியரி கொஸ்டின்லாம் போட்டிருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோஸ் நல்லா பாருங்கள் எக்ஸாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்